வணக்கம். பார்த்தேன் ரசித்தேனில் நம்ம இடையில் கொஞ்ச நாள் பேச முடியாமல் போயிடுச்சு. இன்னும் புது விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. இப்போ சமீபத்தில் பழைய இங்கிலீஷ் படங்கள் பார்க்குற போது 97 வந்த ஒரு படம் ஒன்று பார்த்தேன் நான். ஃபேஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு படம். எனக்கு அதிர்ச்சி ஆச்சரியம். அதில் 2 பேர் நடிச்சிருப்பாங்க. ட்ரெவல்டோ, நிக்கோலஸ் கேஜ் 2 பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் எனக்கு என்ன அதிர்ச்சியம் கொடுத்ததுன்னா, அதாவது கதாநாயகன் முகம் மாதிரியே வில்லன் தான் முகத்தை மாற்றிட்டு வருவான். இது இன்றைக்கி டெக்னாலஜியில் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது. இதை பார்த்தோன்னே நான் ஏன் ஆச்சரியம் அடைஞ்சேன், அதிர்ச்சி அடைஞ்சேன்னு நீங்கள் கேட்கலாம். என்ன காரணம்னு கேட்டால், நான் 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப 1965 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப ஆசை முகம்னு ஒரு படம் வந்ததுங்க. நம்முடைய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம் அது. எம்ஜிஆர் டபுள் ஆக்ட் படங்களெல்லாம் பிரமாதப்படுத்துவார். எப்போவுமே அவருடைய டபுள் ஆக்ட் படங்கள் எல்லாமே வெற்றி படமாக அமையும். இந்த படம் கருப்பு வெள்ளை படம் தான், பிளாக் அண்ட் ஒயிட் மூவி தான் இது. இந்த படத்தினுடைய டைரக்டர் புல்லையா. இந்த படத்தை இசையமைச்சவர் SM சுப்பையா நாயுடு. அதாவது இவருக்கு MSCக்கு குரு இவர் தான். இதில் எம்ஜிஆர் டபுள் ஆக்டான்னு கேட்டால் டபுள் ஆக்டாக மாற்றி காட்டுவாங்க. எப்படி அப்படின்னா, இதில் எம்ஜிஆர் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை. இப்போ வில்லன் என்ன பண்ணுவான்னா, அவனுடைய நண்பன் ஒருத்தனை எம்ஜிஆர் முகம் மாதிரி சயின்டிஃபிக்காக மாற்றி காட்டுறது. தோளில் உரிச்சிட்டு வேறொரு தோல் வச்சு எம்ஜிஆர் மாதிரி மாற்றி காட்டுறது. அதாவது ராம்தாஸை நம்பியார் இந்த மாதிரி பண்ணுவார். அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த சயின்டிஸ்டாக வர்றவர் யாருன்னு கேட்டால் KR ராம்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான குரல் உள்ள நடிகர். அதுவும் அந்த முகத்தில் இதை மாற்றிட்டு அந்த இதில் ஸ்க்ரீனில் ராம்தாஸ் படமாக இருக்கும். அவர் அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பார். கொஞ்ச நேரத்தில் அந்த முகம் அப்படியே எம்ஜிஆர் முகமாக மாறினோடனே அப்படியே தேட்டரில் கைதட்டு பிரமாதமாக இருக்கும். இப்போ வில்லன் எம்ஜிஆரை மாறிட்டார், கதாநாயகன் ஏற்கனவே இருக்கார். இப்போ இந்த கதாநாயகன் இடத்துல இருந்து நீக்கிட்டு இவரை கொண்டு அங்கே சேர்க்கணும். அப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டை உண்டாக்கி அவரை கொண்டு சேர்த்துருவாங்க. சேர்த்ததோடு மட்டும் இல்லை, இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, எது கேட்டாலும் மறந்து போச்சு, எனக்கு மறந்து போச்சுன்னு சொல்கிற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. கதாநாயகி இருப்பாங்க. ஏற்கனவே கதாநாயகன் எம்ஜிஆர், கதாநாயகி சரோஜாதேவி, நாகேஷ் அவருடைய வீட்டில் வேலை பார்க்குறவராக இருப்பார். இப்போ இவங்க அப்பா அம்மா, அதுவும் இந்த KD சந்தானம், அந்த இன்னொரு அம்மா இருப்பாங்க. இந்த குடும்பத்துக்குள்ளே இந்த வில்லன் எம்ஜிஆர் அதே முகத்தோடு எப்படி நுழைகிறார், நுழைஞ்ச பிறகு எப்படி அந்த இது கதை போகுது. பாட்டெல்லாம் அப்படியே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. என்னை காதலித்தால் மட்டும் போதுமா, உன் கைகளில் வரவும் வேண்டுமா அப்படின்னு அந்த கேள்வி பதில் பாட்டு மாதிரி இருக்கும். இதெல்லாம் கூட இப்போ சாதாரண பாட்டு. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல நாவனில் ஒன்று. இந்த பாட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கீதாஞ்சலின்னு ஒரு நடிகை, நான் நம்பியாருக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. அதில் காட்டில் நிலவாய் கடலில் மழையாய் பிறந்தால் யாருக்கு லாபம், மழையில் குடையாய் அப்படின்னு வரிசையாக வரும். அதில் இந்த பாட்டை கேட்ட உடனே நமக்கு ஒரு உற்சாகம் வரும். இதில் இன்னொரு புகழ்பெற்ற பாட்டு இருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதருக்கு இவையெல்லாம் வாடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய குணம் இருக்குது, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய மனம் இருக்குது அப்படின்னு ஆரம்பித்து ஒரு இதில் கிழவ வயசில் எம்ஜிஆர் பாட்டு பாடுவார் பாருங்க. அந்த எம்ஜிஆர் கோபமாக பார்த்துக்கிட்டு இருப்பார். நடுவில் 2 பேரும் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, சரோஜாவும் நாகேஷும். அடையாப்பா, தனக்கு ஒரு கொள்கை, தனக்கு ஒரு இதுன்னு சொல்லி அவர் சொல்ல 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 தேட்டரில் கைதட்டு விழுந்துகிட்டே இருக்கும். உனக்கென வேண்டும் உழைத்திடு தம்பி, உயர்ந்திட வேண்டும் கைகளை நம்பி அப்படிம்பார். சொல்லிவிட்டு ஒரு சிரிப்பார். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த படத்தில் என்ன முக்கியமான இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் கதாநாயகன் எம்ஜிஆருக்கு இது மௌத்தார்கன் வாசிக்க தெரியும். மௌத்தார்கன்கிறது அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் வாத்தியம். இது வாசிக்க தெரியும். இப்போ வில்லனை கண்டுபிடிச்சி விடுவாங்க. இந்த யார் எம்ஜிஆர், உண்மையான எம்ஜிஆர்னு தெரியாது. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, சரி மௌத்தார்கன் வாசிக்க சொல்லலாம் அப்படிம்பாங்க. உடனே உண்மையான எம்ஜிஆர் வாசிச்சிருவார். பார்த்தா அந்த எம்ஜிஆர் வாசிச்சிருவார். எல்லோரும் திகைச்சு போவாங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது என்னன்னு பார்த்தா, அங்கே ரெக்கார்டு போட்டு வச்சுருவார். யார்? நம்பியார். சரி, கடைசியாக அப்படி தான் கண்டுபிடிக்கிறது, இந்த எம்ஜிஆரா அந்த எம்ஜிஆரா எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ அற்புதமான கிளைமாக்ஸ் வச்சுருப்பாங்க. என்ன தெரியுங்களா,
அந்த கடைசி இதில் வில்லன் எம்ஜிஆர் கதாநாயகியை கல்யாணம் பண்ண போகிறப்ப கதாநாயகன் எம்ஜிஆர் போய் தடுத்துருவார். தடுத்த உடனே அப்போ யாருன்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன், என் வாழ்க்கை பூரா இப்படியே போகுதுன்னு அவங்க கதறி அழுவாங்க சரோஜாதேவி. அப்போ எம்ஜிஆர் ஒரு அழகான யோசனை பண்ணுவாருங்க. எப்படின்னா கையில் ஒரு இதை எடுப்பார், குப்பியை, அதில் ஆசிட் இருக்கும். இந்த பார், நீ என்ன சொன்ன, என் ஆசை முகம்னு சொல்லுவே இல்லை, இந்த ஆசை முகத்தை நான் உனக்காக அழிச்சிட்றேன். உண்மையான இதாக இருந்தால் என்ன அப்படின்னா அந்த சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பார். எப்படின்னா இதில் ஒரு துளி பட்டால் கூட அந்த முகம் உருகி மாறி போகும் அப்படின்னு சொல்லுவார். உண்மையான முகம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இதோ நான் தான் உண்மையானன்னு சொல்கிறேன், நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க, ஆனால் என் முகமே போனாலும் பரவாயில்ல, நான் என் முகத்தில் ஊற்றிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னோடனே எல்லோரும் ஐயோன்னு அலறிக்கிட்டு இருப்பாங்கள்ல. இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்த படார்னு எம்ஜிஆர் என்ன செய்வார், அந்த வில்ல முகத்தில் ஊற்றுவாங்க. அவன் கீழே உருண்டு எந்திரிச்சு பார்த்தா ராம்தாஸா மாறிடுவார். அப்படியே அந்த கிளைமாக்ஸ், இப்படி ஒரு கிளைமாக்ஸ் நீங்கள் பார்க்கவே முடியாது, ஆச்சரியமாக இருக்கும். இந்த படம் இவ்வளவு சிறப்பாக இருந்துச்சுன்னு சொன்ன உடனே இது நல்லா ஓடின படம். இதுக்கு என்ன மூல படம் ஏதாவது இருந்ததா அப்படின்னு பார்த்தா ஒரு ஹாலிவுட் படம் இருந்திருக்குது. த மேன் ஹூ நியூ டூ மச் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படம். அந்த ஆங்கில படத்துடைய ஒரு சின்ன தழுவல் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் சரி, இது எம்ஜிஆர் நடிச்சிருக்கிறதும், அது எம்ஜிஆர் இந்த பட்டு வேஷ்டி சட்டையில் வர்றதும், கிழவன் வேஷத்தில் வந்து அதே வீட்டுக்குள்ளே இருக்கிறதும், சண்டை காட்சிகளும் பாட்டும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஆசை முகத்தை நிச்சயமாக அவங்களால மறக்கவே முடியாது. பாட்டுக்காக, இசைக்காக, நகைச்சுவைக்காக, சண்டை காட்சிக்காக எம்ஜிஆருடைய அந்த டபுள் ஆக்ட் நடிக்கிறது சாதாரணம் இல்லை. இப்போ மாதிரியான டெக்னாலஜி கிடையாது. அப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மாஸ்க் ஷாட் அப்படிப்பாங்க. இப்படி நடுவில் இது பண்ணிவிட்டு ஒரே கேமராவுடைய ஒரு பகுதியை மறைச்சிக்கிட்டு நடிச்சுட்டு இன்னொரு பகுதிக்கு வரணும், ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அதே லைட்டிங் அதே மாதிரி பார்த்து கண்ணுக்கு நேரம் பார்த்து பேசணும். டபுள் ஆக்ட் நடிக்கிறதுல எம்ஜிஆர் அவ்வளோ அருமையாக நாடோடி மன்னன்லேயே பண்ணியிருப்பார். ஆசை முகம் கட்டாயம் பாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.